என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் உன்னை துரத்தி துரத்தி அடிக்கிறது அல்லவா? வறுமைகள் உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது அல்லவா? என் அன்பு குழந்தையே, உனக்கு வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று தெரியாமல் விழி விதுங்கி நிற்கிறாய் அல்லவா? நாம் எத்தனைதான் நன்றாக உழைத்தாலும் நம்மை துன்பங்கள் மீண்டும் மீண்டும் கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறதே என்று என் பிள்ளை நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, இன்று இந்த கருப்பன் உன் கஷ்டத்திற்கெல்லாம் காரணம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு வந்திருக்கிறேன். அது வெளியில் எங்கும் இல்லை, உன்னுடைய இல்லத்திற்குள் தான் இருக்கிறது. உன் இல்லத்திற்குள் நடக்கின்ற சில தவறுகளால் தான் உனக்கு வறுமை உன்னை விட்டு பிரியாமல் உன்னுடனே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த கருப்பன் புரிந்து கொண்டேன். நான் இப்போது உன்னோடு அதை சொல்லிவிடத்தான் வந்திருக்கிறேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் வறுமை என்பது உன்னோடு ஒட்டி பிறந்தது போல என்னாலும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அல்லவா? உன்னிடத்தில் பணம் வந்து சேர்ந்தாலும் அதை உன்னால் அனுபவிக்க முடியாமல் தேவையற்ற செலவுகள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறது அல்லவா? அதன் உண்மையை உனக்காக உணர்த்திவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் இங்கு வந்திருக்கிறேன். என் தங்கமே, நான் சொல்லி முடிக்கும் முன்பே நீ நிச்சயமாக இதுவெல்லாம் உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய். ஏனென்றால் அப்பன் காரணமில்லாமல் உன்னிடத்தில் எதையும் கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது. உனக்கு எது பிரச்சனையாக இருக்கிறதோ, எதனால் உனக்கு இப்படியெல்லாம் நடக்கின்றதோ, அது நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதை முன்கூட்டியே உன்னிடத்தில் சொல்லிவிடுவதற்காகத்தான் உன் அப்பன் வந்து கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, உன்னிடத்தில் அதை பற்றி நான் சொல்லிவிடுகிறேன். இதையெல்லாம் நீ நிச்சயமாக இன்று இரவுக்குள் தெளிவாக புரிந்து கொண்டு நாளையிலிருந்து இந்த தவறினை நீ ஒருபோதும் செய்யக்கூடாது. என் அன்பு பிள்ளையே, வறுமைக்கு வழிவகுக்கக்கூடிய இந்த தவறுகள் உன்னுடைய இல்லத்தில் இருக்கிறது என்றால் அது உண்மைதான். ஏனென்றால் நானே அதை கண்கூடாக கண்டு விட்டேன் அல்லவா? உன்னுடைய இல்லத்தில் நான் இருக்கும் பொழுது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும், ஏன் நீயுமே கூட சில நேரங்களில் இந்த விஷயத்தை செய்து விடுகிறாய். இதை செய்யக்கூடாது என்று சிலருக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் செய்கின்ற பொழுது அதை மறந்து விடுகிறார்கள். தான் செய்வது தவறு என்பதை அதன் பின்னால் உணர்வதும் கிடையாது. நம்முடைய இல்லத்தில் தெய்வங்களை குடியமர வைக்க வேண்டும் என்றால், தெய்வங்கள் உன் இல்லத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால், தெய்வங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களை நீங்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது. நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் தெய்வங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை வழங்க வருகிறார்கள். அந்த நேரத்தில் தெய்வங்களை அவமதிக்கும் விதமாக நடந்து கொண்டால் அது அவர்களுக்கு மனவேதனையை கொடுத்து அப்படியே அங்கிருந்து செல்ல வைத்து விடும். என் தங்கமே, அப்பன் சொல்கின்ற தெய்வங்கள் யாரெல்லாம் தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தில் வறுமையில்லாமல் இருக்கவும், செல்வ செழிப்போடு இருக்கவும் உனக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் மகாலட்சுமி தாயார், அன்னபூரணி, குபேரர். இவர்களையெல்லாம் அன்றாடம் நீ வணங்க வேண்டும். இவர்களை ஒரு நாளும் நீ அவமதித்து விடாதே. அதற்கு இந்த அப்பன் சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கிறதா என்று ஒருமுறை சோதித்துப்பார். என் தங்கமே, உப்பினை ஒருபோதும் நீ கீழே சிந்திவிடக்கூடாது. ஏனென்றால் அது மகாலட்சுமி தாயாருக்கு சமமாகும் அல்லவா? அதனால் உப்பினை நீ சிந்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தெரியாமல் சிந்துவது தேறு. தெரிந்தே அங்குமிங்கும் அறக்க பறக்க வேலை செய்யும் பொழுது கீழே கொஞ்சம் மேலே கொஞ்சமாக சிந்திவிடக்கூடாது. உப்பினை கையில் எடுக்கும் பொழுது லட்சுமி தேவியின் அம்சம் என்ற எண்ணத்தை உன் மனதில் வைத்து கொண்டு அதனை பொறுமையாக நீ கையாள வேண்டும். அது உன்னுடைய சமையலுக்கு அளவோடு போய் சேரும்போது உனக்கான எல்லா பலன்களும் நல்லதாக கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, அதுபோல நல்லெண்ணெய், ஏலக்காய்,
மிளகு, கடுகு இதையெல்லாம் நீ கீழே சிந்திவிடக்கூடாது. ஏனென்றால் இது சனி பகவானை அவமதிப்பதற்கு சமம். இது எல்லாம் சனி பகவானுக்கு உகந்த பொருள் அல்லவா? அதனால் இதுவெல்லாம் நீ கவனமில்லாமல் கீழே சிந்திவிட்டால் அது அவர்களை அவமதிப்பதற்கு சமம். அதுபோல சாப்பாட்டை பாத்திரத்திலிருந்து எடுக்கும்போது கரண்டி உரசும் வரை சத்தம் கேட்கும்படி துடைத்து வலித்து எடுக்கக்கூடாது. இது அன்னபூரணி தாயாரை அவமதிப்பதற்கு சமம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, சாதத்தை வீணடிப்பதும் சரியான செயலல்ல என்பதை புரிந்து கொள். என் குழந்தையே, நீ இப்படி எந்நாளும் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். அதுபோல குபேரருக்கு பிடித்த உணவு ஊறுகாய். தட்டில் ஊறுகாயை வீணடிக்கக்கூடாது. அப்படி வீணடித்தால் அது குபேரரை அவமதிப்பதற்கு சமம். நிறைய ஊறுகாயை வைக்கும் பொழுது எப்படி வைக்க வேண்டும், எவ்வளவு வைக்க வேண்டும் என்று தெரியாமல் சிலர் அதை வீணடித்து விடுகிறார்கள். பொதுவாக ஊறுகாயை அதிக அளவில் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அதில் உப்பும் காரமும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அல்லவா? அதனால் தேவைக்கு இன்றி அதிகமாக அதனை எடுத்து வைத்துவிட்டு அதன் பிறகு அதனை வீணடிக்கக்கூடாது. குபேரரின் அம்சமாக விளங்கக்கூடிய ஊறுகாயை நிச்சயமாக நீ வீணடித்து விட்டால் அது அவரை அவமதிக்கின்ற செயல் என்பதை புரிந்து கொள். என் தங்கமே, அப்பன் சொல்கின்ற இந்த விஷயம் மிகவும் முக்கியமான விஷயம். பூஜை அறையில் குத்து விளக்கு தவறி தெரியாமல் கீழே விழுந்தாலும் சரி, ஏற்றிய விளக்கு அணைந்தாலும் சரி, உன் குலதெய்வத்திற்கு உடனடியாக நீ காணிக்கையினை முடித்து வைக்க வேண்டும். ஏனென்றால் இது போன்ற 2 செயல்களும் தொடர்ந்து நடக்கிறது என்றால் குலதெய்வம் உன்னிடத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறார்கள் என்று பொருள். அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. அதனால் அவர்களுக்கு உடனடியாக காணிக்கை முடிச்சை நீ எடுத்து வைக்க வேண்டும். எப்பொழுது அவர்களை காண வேண்டிய நேரம் உனக்கு வருகிறதோ, எப்பொழுது உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு நீ செல்ல வேண்டிய நேரம் உனக்கு கிடைக்கிறதோ, அன்று அந்த காணிக்கை முடிச்சினை நீ அங்கே கொண்டு சென்று உண்டியலில் போட்டாலும் சரி, அல்லது அதை வைத்து அவர்களுக்கு ஏதேனும் பூஜை பொருட்களை வாங்கி கொடுத்தாலும் சரி. என் தங்கமே, இது போன்ற செயல்கள் எல்லாம் உன் இல்லத்தில் சரியாக நடக்கிறதா என்று ஒரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டும். என் தங்கமே, நீ ஏற்றிய தெய்வம் அணைந்தால் வருத்தப்பட தேவையில்லை. குலதெய்வம் உன்னை காண வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பதை நீ பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். காணிக்கை முடிச்சுகளை நீ உடனடியாக அந்த நேரத்திலே முடிந்து வைத்து உன் குலதெய்வத்தின் பெயரை சொல்லி அவர்களை மனதார வணங்கினால் உனக்கான கஷ்டங்கள் எல்லாம் தீரும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் இப்படியெல்லாம் சில தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், எது போன்ற தவறுகள் நடக்கிறதோ அதையெல்லாம் உடனே நீ திருத்திக் கொள்ள வேண்டும். முக்கியமாக இதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, குறிப்பாக சாப்பாட்டினை கரண்டி அடியில் படும் வரை சத்தம் போட்டு வலித்து எடுக்காமல் அங்கு இருக்கின்ற 1-2 பருக்கைகளை அப்படியே விட்டுவிடு. என் தங்கமே, அந்த சாப்பாட்டினை நான் அப்படியே எடுக்கவில்லை என்றால் அது வீணாகத்தானே போகும் என்று நீ நினைக்கலாம். அது அப்படி அல்ல. கடைசியாக இருக்கின்ற அந்த சாப்பாட்டை நீ கால்படாத இடத்தில் போட்டாலும் சரி, எறும்புகள் நடமாட்டம் இருக்கின்ற இடத்தில் போட்டாலும் சரி, காகத்திற்கு வைத்தாலும் சரி, யாரேனும் ஒருவருக்கு அது பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். யாரேனும் ஒருவருக்கு அல்லது வாயில்லாத பூச்சிகளுக்கு அது உணவாக மாறிவிட்டால் உனக்கு மிகப்பெரிய பலன்களை அது கொடுக்கும். அதை வீணடிக்க வேண்டும் என்று அப்பன் சொல்லவில்லை. என் தங்கமே, சில குழந்தைகள் நினைப்பார்கள், அப்பா, நிறைய பொருட்கள் சாப்பிட முடியாமல் செல்கின்றது, அதை என்ன செய்வது என்று கேட்கிறாய் அல்லவா? என் தங்கமே, அதை ஆடு, மாடுகள், நாய் போன்ற விலங்குகள் உட்கொள்ளும் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அதை நீ வீணாக்குவதாக ஒருபோதும் நினைக்காதே. இன்னொரு உயிருக்கு அதை உணவாகத்தான் கொடுக்கிறாய் என்பதை முதலில் புரிந்து கொள். வீணாக்குவது என்பது என்ன தெரியுமா? யாருக்குமே பயன்படாமல்
அந்த உணவு போவதுதான் வீணாக்கப்படுவது என்பது பொருள். என் தங்கமே, அப்பா சொல்கின்ற விஷயம் உனக்கு புதிதாக தோன்றலாம். ஆனால் ஒரு உயிர் அதை சாப்பிடுகிறது என்ற விதத்தில் ஒருமுறை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி செய்வது நிச்சயமாக என் குழந்தையே, நீ இன்னொருவருக்கு உணவு கொடுக்கிறாய் என்ற அர்த்தத்தில் பார்த்தால்தான் எல்லாம் மாறும் என்பதை புரிந்து கொள்வாய். நீ வெளியில் சென்று உணவு அருந்தும் பொழுது அங்கே சாப்பிட முடியாமல் வீணாகக்கூடிய அத்தனை பொருட்களை ஏதேனும் ஒரு குப்பையில் தள்ளாமல் அங்கு இருக்கின்ற நாய்களுக்கோ அல்லது மற்ற உயிர்களுக்கோ அவர்கள் உணவாக கொடுத்தார்கள் என்றால் நிச்சயமாக அதுவும் உனக்கு ஒரு வகையான புண்ணியத்தில் வந்து சேரும். என் பிள்ளையே, அப்படி இல்லாமல் அது வீணாகி போகிறது என்றால் அது மிகப்பெரிய தவறு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அதனால் ஒரு நாளும் உணவை நீ வீணாக்கி விடாதே. எத்தனையோ பேர் உணவில்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். என் செல்ல குழந்தையே, அப்பா சொன்னதை கவனமாக நினைவில் வைத்துக்கொண்டு இனி உன் வாழ்க்கையில் நீ நடந்து கொண்டால் போதும். எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.